பெரியவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே நடைபெறுகின்ற தொழிலாளர் கூட்டமைப்பு, அனைத்து தொழிலாளர் கூட்டமைப்பு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்துக்குரிய தோழர், தேசிய கிராம தொழிலாளர் சமூக ஆர்வலர் KP நாகரான் அவர்களே, எங்கள் முன்னிலை வகித்திருக்கிற தோழர் துரை பிரகாஷ் பிள்ளை அவர்களே, தோழர் முகமது அப்துல்லா அவர்களே, தோழர் அருள் நலம்பி அவர்களே, தோழர் அருள் சதா சிவகுமார் அவர்களே, தோழர் முகமது புகாரி அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் ரொம்ப காலமாக அவருக்கு பணி செய்து என்னோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க, என்னை பற்றி தெரிஞ்ச அருமைக்குரிய பெருமைக்குரிய தோழர் PKT அவர்களே, தோழர் திருவோணம் தெற்கொன்றிய செயலாளர் BCK செயலாளர் பட்டுக்குடி செந்தில் அவர்களே, மாவட்ட தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தோழர் சாமி பிரபு அவர்களே, இன்னும் இங்கே வருகை தந்துள்ள பெருந்திரளான கூட்டம் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதல் முறையாக சொல்லிக் கொள்கிறேன். தோழர்களே, எனக்கு தெரியும் நம்ம கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. ஏன் தெரியுமா? இது தொழிலாளர் கூட்டம். நான் தொழிலாளி. நான் தொழிலாளி நடத்துறதுன்னா தொழிலாளர்களே வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இதனுடைய அருமையோ பெருமையோ எதுவும் தெரியாது. இதை எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு நக்கலா ஒரு கேலியா பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, தொழிலாளி நீங்க சிந்திக்கணும். காரல் மார்க்ஸை பத்தி நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருக்கிறீங்க. காரல் மார்க்ஸ், பெரியாரு, அம்பேத்கர், இன்னும் பெரிய பெரிய தத்துவ ஞானிகளை பத்திலாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அவங்க எப்படி அரசியல் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வரலாறுங்கிற வரையும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆனா படிச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன செய்யணுங்கிறது தெரியல, என்ன செய்யணுங்கிறது தெரியல, அதுதான். ஆனா பாருங்க, கடையில, வீட்டுல, ரோட்டுல அப்படியே அழகா அரசியலை பத்தி தன்னை மிஞ்சின ஆள் இல்லைன்னு தான் பேச தெரியும். ஆனா மக்களுக்காக ஒரு சிறு துரும்பு கூட எடுத்து அந்த மக்களுக்காக பேசுறதுக்கு யாருக்குமே மனசு வரல, செய்யவும் முடியல. ரெண்டாவது, வர்றவனைய வரவிடாம தடுக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர, அவங்க இந்த கூட்டத்தை, இந்த தொழிலாளரை நல்லா வாழ வைக்கணுங்கிற எண்ணம் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒன்று சொல்லுகிறேன் தோழர்களே, இன்னைக்கு தொழிலாளர் பேரணி நடந்துச்சு. அதுல பெருந்திரளா கூட்டம் வந்தாங்க. அது யாரு? தொழிலாளர்களும் வந்தாங்க, பெரிய பெரிய ஆளுகளும் வந்தாங்க. அது ரொம்ப பெருமையா இருந்தது, அது ஒரு சந்தோஷம்தான். ஆனா இத பார்க்கிற பார்வையில என்ன தெரியுது? வெள்ளாட்டு கூட்டத்துக்கு வேங்க எனும் காவல். ஏழையினுடைய கூட்டத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் தலைமையேற்று நடத்தினா அது எப்படி இருக்குங்கிறிய? ஏழை என்பவன் ஒரு தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளி. அந்த கூலி தொழிலாளிக்கு அதுல அனுபவப்பட்டவன், அதனுடைய நிலை தெரிஞ்சவன், அதனுடைய பாடம் புரிஞ்சவன், அங்க என்ன இருக்கிறது என்பதை தெரிஞ்சவன் தான் அந்த இடத்துல இருந்து அவனை சரி பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுவிட்டு ஒரு பணக்காரர் தலைமையில ஒரு ஏழையின் கூட்டம் சென்றா என்ன இருக்கும்? அதுதான் இங்க நடக்கிறது. இதை பிரித்தாலும் சூழ்ச்சி. அரசியல் சொல்றாங்க எல்லாருமே. இந்த பாருங்க, ஒண்ணு சொல்றேங்க, எல்லா அரசியல்வாதி பூரா பொய்யாளிதான், பொய்யானவர்களே. காரணம் என்ன? அடுத்தவங்களை சொல்றாங்க பிரித்தாலும் சூழ்ச்சி. இந்த அரசியல் கட்சி மக்களை பிரிச்சு பிரிச்சு பாக்குதுன்னு ஒண்ணு சொல்றீங்க. அரசியல் பேசுவது மட்டுமல்ல, உண்மையை சொல்லுகிறேன். இவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி. அதாவது கூலி தொழிலாளரோ தொழிலாளியோ எல்லாரையும் ஒன்னா சேர விட்டா அவன் குறைகளை அவர்களே பேசி முடிப்பார்கள், அவர்களே சிந்திப்பான், அவனே ஒரு முடிவெடுப்பான். அப்படி முடிவெடுக்கும் போது நம்மளுடைய வாழ்வும் நம்மளுடைய வருமானமும் பறிபோய்விடுங்கிற ஒரு கெட்ட எண்ணம். அதனால அந்த தொழிலாளர்களை நான் தலைமையேற்று நடத்துகிறேன், நீ வா, அங்கே போகாதே. இது பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லையா?
எங்க சொல்ல சொல்லுங்க. இல்ல நான் உங்களுக்காக தான் நிக்கிறேன்னு காலையில ஒரு கேட்கிறாரு ஒரு தொழிலாளி, எங்க வேலையெல்லாம் பறி போகுது, அதை சரி செய்ய உங்களால முடியுமான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஐயா உன்ன மாதிரி நானும் கூலிக்காரன், நான் கூலி வேலை தான், நான் மேடையில பேசுறேன், பெருமையாக பேச மாட்டேன், எனக்கு எப்பவும் பிடிக்காது. ஒண்ணு சொல்றேன், மனிதன் மனிதனாகவே இருக்கணும், அவன் தான் மனுஷன். இடையில குரங்க மாதிரியும் மிருக மாதிரியும் மாறக்கூடாது. வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், மனிதனை மனிதனா மதிக்கலாம். இல்ல வந்தாங்க எப்படி பேசினாங்க, அழகா பேசிட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா ஒரு தொழிலாளி அந்த தொழிலாளிகிட்ட கேட்கிறாப்ல, எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிபோகுது, அந்த வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா, அவங்களால முடியுமான்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நீங்க எங்க இருக்கிறீன்னு கேட்டேன். நான் தொழில் சங்கத்தில் இருக்கிறேன். எந்த தொழில் சங்கம்? அப்ப அவர் சொன்னாரு, வர்த்தக தொழில் சங்கத்தோட சேர்ந்து இருக்கிறோம் கூட்டம். வர்த்தக சங்கத்தோட கூட்டா இருக்காங்களா? சரி, வர்த்தக சங்கத்தோட கூட்டம் இருந்தா அவங்க பார்த்து செய்வாங்கல்ல, ஏன்ட்ட வந்து சொல்ற? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, நீங்க பண்ணிட முடியுமா? பண்ண முடியும்யா, உனக்கு உன்னுடைய பொழப்பு போகுது அப்படின்னா அதை என்ன செய்யணும், யாரை சிந்திக்கணும், ஒண்ணு உனக்கு சிந்திக்க தெரியணும். உன் சங்கத்தில் உள்ள தலைவன் யார், உனக்கு சிந்திக்க தெரியலையா? உனக்கு தெரியாதா? ஓட்டு போட உரிமை தெரிஞ்ச மனிதனுக்கு தன்னுடைய உரிமையை கேட்டு பெற தெரியாதவன் மனிதனே கிடையாது. இது புரியலையா? ஒரு கட்டமைப்பு, ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பு, ஒரு தொழிற்சங்கம் எப்படி இருக்கணும்? இங்க பாமர தமிழன் யாருமே பேசுறதுக்கு யாராலையும் முடியாதுங்க, தொழிற்சங்கத்தை தவிர. அதுவும் பாமர தொழிற்சங்கத்தை தவிர யாருமே நிமிர்ந்து எதையும் பேசக்கூடிய திராணி யாருக்கிட்டையும் கிடையாது. வேணா பேசுவோம், எல்லாருமே தப்பாளி, எல்லாருமே தவறு செஞ்சவங்க, எங்கேயோ ஒரு வகையில தவறு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அதை சரி பண்ண முடியவே முடியாது, இவங்களால இவ பண்ணவே முடியாது. அரசியல்ல போய் நுழைஞ்சு பல்வேறு விதமான பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான எங்கேயோ ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு யாராலையும் முடியாது, திராணியற்றவர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏழை என்பவன் அவனுடைய வறுமை என்னன்னு யாருக்கு தெரியும்? ஏழைக்கு தான் தெரியும். அந்த ஏழை தான் அவனை சரி பண்ண முடியுமே தவிர நீங்க சரி பண்ணவே ஒரு காலம் முடியாது. மார்க்ஸை பத்தி பேசுவாங்க. மார்க்ஸ், காரல் மார்க்ஸ், அவர் ஏன் தெரியுமா போராளி ஆனாரு? போராளினா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? போராளி என்பது யாரு? ஒரு கம்யூனிஸ்ட கொள்கை உடையவர், ஒரு போராளி, ஒரு புரட்சியாளன். புரட்சியாளர்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? யாங்க புரட்சியாளன் சொன்னா அரசுக்கு எதிரானவன், அதிகாரிக்கு எதிரானவன், பணக்காரர்களுக்கு எதிரானவன், இப்படித்தான் தெரியும். ஆனா அது என்னன்னு தெரியாது. என்று சொல்லுகிறேன், கேளுங்கள். காரல் மார்க்ஸ் அன்னைக்கு அவர் இதை சிந்திக்காம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பட்ட துயரங்களை எண்ணி பார்க்கும் போது எனக்கு இப்பவும் அந்த ஞாபகம் வருது. போட சட்டை இல்லாம பேட்டை, கிழிஞ்ச பேட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு. யாருக்காக தெரியுமா? அவர் குடும்பத்துக்கா? தன்னுடைய குழந்தையை, இறந்து போன குழந்தையை அடக்கம் பண்ண காசு இல்லாமல் தன்னுடைய நண்பனுக்கு தகவல் சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பன் கொண்டாந்து காசு கொடுத்து எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ற அளவுக்கு ஒரு போராளி, ஒரு குடும்பம், ஒரு போராளி குடும்பம் இந்த நிலைக்கு அடைஞ்சிருக்குன்னா இவெல்லாம் எதுக்கியா இருக்கான்? ஒரு விஷயம் சொல்றேங்க, போராடி அவன் இறந்து போன பிற்பாடு பாருங்க, சிலை வைக்கிறது, மாலை போடுறது, மரியாதை செலுத்துறது வெக்கமா இல்லையா? யாருக்கு? ஒரு போராளினா என்னன்னு தெரியுமா? ஒரு புரட்சியாளர்னா என்னன்னு தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த நாடு நல்லா இருக்கணும், அந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு அரசு நல்லா இருக்கணும். அங்க நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி, அரசே இவர் தவறு செய்கிறார்கள், நீங்க தவறு செய்ய விடாதீர்கள், இந்த மக்களுக்கு இதை செய்யுங்கள் சொன்னவர் தான் காரல் மார்க்ஸ். அத அங்க இருக்கிற அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இவனை வாழவிட்டால் நமக்கு வாழ்வு பறி போகும், நம்ம வருமானம் போய் போயிடும். அதனால இவனை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இம்சைப்படுத்தி, குடும்பத்துல நல்ல நிம்மதி இல்ல, குடும்பத்துல சாப்பாடு கிடையாது, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரை என்ன போராடி யாரையும் கெடுக்கிறதுக்காக போராடலையா? அந்த நாடு நல்லா இருக்கணும், அந்த நாடு நல்லா இருக்கணும்னா அந்த அரசு நல்லா இருக்கணும்.
போராளி என்பவன் புரட்சிக்காரன் என்பவன். புரட்சி என்றால் ஒரு மருத்துவம், அரசியல் மருத்துவம். மக்களே, தோழர்களே, நல்லா சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு புரட்சி என்பது ஒரு அரசியல் மருத்துவம். ஒரு போராளி என்பவன் ஒரு ஜிஎடிக்கு மேலானவன். இதை நீங்க சிந்திக்கணும். முதல்ல எனக்கு கூட்டம் வரல, எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. சில பேர் பேசிக்கிட்டு போவாங்க, என்ன 4 பேரை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கானே, அதை பத்திலாம் நான் கவலைப்படல. இந்த நாட்டில் கருத்து தெரியல, நல்லது தெரியாதவர்கள், அவர்களுக்கு உணர்வை ஊட்ட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஒரு போராளி என்பவன் ஒரு புரட்சியாளன், ஒரு மருத்துவம். ஒரு புரட்சியாளர் என்பவன் ஒரு மருத்துவம். அரசியல் பல்வேறு வகையில வேற வேற திசை நோக்கி போகும்போது, தவறுகள் நடக்கும்போது இதை ஆராய்ஞ்சு ஒரு ஜிஎடி மாதிரி அங்க துப்பு துளைக்கி அதை பார்த்து கொண்டு வந்து அதை நோட்டீஸ் ஆக்கி, அவன் கஷ்டப்பட்டு, அவன் உழைச்சு, அவன் தேடி, அவன் கடை காசை வாங்கி ஒரு நோட்டீஸ் அடிச்சு அதை பர்மிஷன் வாங்கி அதை கொண்டு போய் மேடையில வச்சு, அரசே நம்ம நாட்டில் இப்படி நடக்குது, நம்ம மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, அரசே கவனத்தை கொண்டு போ, இதைத்தான் சொல்லுவாங்க. புரட்சியாளன் போராளி என்பவன் இதைத்தான் சொல்ல முடியும். ஆனா இது அரசு காதல வாங்காத காரணம் என்ன? அதெல்லாம் சிந்திக்கணும். தோழர்களே, நாளைக்கு யார் வர போறதுன்னு தெரியாது. இன்னைக்கே நான் ஆரம்பிச்சேன். ஏன், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நினைச்சுதான் இதை ஆரம்பிச்சேன். யாரையுமே ஒன்றும் சொல்ல முடியாது. வரப்போறது 2 பேர், யாராவது ஒருத்தர் வரணும். யார் வந்தாலும் சரி. இன்னைக்கு நான் பேசுறேன், தவறு நடக்குது என்று சொல்லக்கூடியவன். அப்போது இந்த தவறு இந்த மேல்மட்டத்துக்கு போகணும். எப்படி போக, எப்படி மேல்மட்டத்துக்கு போகும்? அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்க நினைச்சால் மேல்மட்டத்துக்கு போகும். மீடியா, டிவி சேனல் இப்படி இருக்கு. இதுல வரும்போது அந்த சேனல் டிவி பரவும் போது மேல்மட்டத்துக்கு. இன்னைக்கு முதல்வரே இருக்காரு, அவரு காது கேட்டது, என்னடா பேசலாம் பாரு, என்னப்பா என்ன பேசியிருக்காப்லன்னு. அப்ப பேசும்போது பாக்குறாப்ல, ஓ அப்படியா, இப்படி இருக்கா, அது என்னன்னு கவனி, அது சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது அந்த மக்களுக்கு அது கிடைத்தாகும். அதை தடுப்பது யார்? அறிவு சார்ந்தவர்களே, எல்லோரும் படித்தவர்கள், எல்லாரும் பண்புள்ளவர்கள் தான், எல்லாம் தெரிந்தவர்கள். இதை தடுப்பது யார்? மீடியாக்கள் போட தயாரு, மீடியாக்கள் போடுவாங்க. ஆனா போட விடாம பண்றது யாரு? ஏன், அங்க போட விட்டு இந்த செய்தி தலைமைக்கு போகின்ற போது இவங்க செய்த தவறு அங்கே வெளியே தெரிந்துவிடும். அந்த தெரிந்து விட்டால் உடனடியாக இவங்களுக்கு இடையூறு ஏற்படும், இவங்க வருமானம் கெடும், இவர் அரசு ஊழியரோ அதிகாரியோ இருக்கிறவங்களுக்கு பல்வேறு இடையூறு வரும் அரசாங்கத்தில் இருந்து. அப்படி என்றால் இது சொல்லக்கூடாது. போடாத, போட்ட உடனே தூக்கி உள்ள வச்சு போறேன், ஏதாவது ஒரு மேற்படி ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே வச்சு போறேன் சொன்னா அவங்க மீடியாக்காரவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க பாட்டு பயந்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஏன்டா இதை நம்ம தொல்லையில் போய் மாட்டிக்கிட்டு நாளைக்கு ஓட்டுக்கு அதில் இழுத்துட்டு கிடக்கணும், எதையாவது சிக்கடி மக்குடியா எதையாவது சொல்லி விட்டுருவாப்ல, அப்புறம் நம்ம இழுத்துக்கிட்டு திரும்ப போயிடுவாப்ல. இதை ஏன் சொல்லுகிறேன்? எப்படி போராளி என்றா என்ன? அன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் அவருக்கு பின்பலத்தில் இருந்தவங்க இதை சிந்திக்க விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருங்க. ஆனா ஒரு போராளிய ஒரு நாடு, உண்மையை சொல்கிறேன், ஒரு போராளி ஒரு புரட்சிக்காரன் கஷ்டப்படுகிற போது அந்த நாடு உருப்பிடுமுறைக்கு தெரியாது. அந்த நாடு எப்படி சுத்தமா இருக்கும், எப்படி நல்லா இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஏன்னு கேட்டா நடக்கிற பூரா தப்பு, யாருமே ஒழுங்கு இல்லை, நடத்துறது பூரா தவறு. அதை கண்டுக்க முடியாம தான் உடனே நோட்டீஸ் அடிச்சு உடனே வெளியிடுறான். வெளியிடும் போது வெளியே வர மாட்டேங்குது, ஆளுக்கு அப்படியே வச்சுக்கிறாங்க, அப்படியே அது நடக்குது, அது தொடர்கதையாவே ஆகுது. தோழர்களே, நல்லா சிந்தியுங்கள். ஒரு அரசு நிலைச்சிருக்கணும்னா யார் தெரியுமா வேணும்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அதிகாரி நல்ல அதிகாரிகளா இருக்கணும். ஒரு கடமை உணர்வு உள்ள அதிகாரிகளா இருந்து அவங்க அதை செஞ்சாங்கன்னா அரசு நிலைச்சு நிற்கும். இந்த அதிகாரிகள்னாலேயே, இந்த அரசியல்வாதிகள்னாலேயே ஆட்சி மாறி மாறி வருது. ஏன் காரணம்? நிறைய தவறுகள். இதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய டைம் இதை இந்த தொழிலாளர் தினத்தில் தான் நான் சொல்ல முடியும். நான் யாரையும் திட்டத்துக்காக சொல்லலை. அரசு 2 அரசுல யாராச்சும் ஒன்று வரப்போகுது, வரட்டும். நான் அவங்களை திட்டத்துக்காக சொல்லலை, உணர்வு பூர்வமாக
கொஞ்சம் உணர்வு பூர்வமாக சிந்திச்சு செயல்படணும். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இவங்க சரியானபடி சரியான பாதைகளை சரியான திசையில கொண்டுகிட்டு போனா அந்த நாட்டில் அரசு நிலைச்சு நிற்க, அந்த முதல்வருக்கோ பெரியவருக்கோ நல்ல புகழ் கிடைக்கும், நல்லா இருக்கும். இந்த அரசுகளை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடியது யார்? இந்த அதிகாரிகள். இப்போ செய்கிற ஒரு ஊழல் தனமான ஒரு வேலையினால தான் இந்த அரசு மாறி மாறி அரசு மேல குறை சொல்ல வேண்டியது வருது. தோழர்களே, சில தீர்மானங்கள் இருக்கு. அந்த தீர்மானங்களை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தான் நான் அதை சொல்லணும். ஏன்னு கேட்டால் 2 பேர் யாரோ ஒருத்தர் முதல்வர் வர போகிறாங்க. அப்படி வருகிற போது அந்த தீர்மானத்தை கவனிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்கள் நிறைவேற்றும் போது கவனிக்கிறாங்களா கவனிக்கலான்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரியும். இப்போ நாங்கள் பேசுகிறது இங்கேருந்து வெளியில் போகுமா போகாதாங்கிறலாம் தெரியாது. அந்த தீர்மானம் ஒரு 9 தீர்மானம். எல்லாம் கவனிக்கணும். இந்த கூட்டத்தின் வாயிலாக வரப்போகும் அரசுக்கு, வரப்போகும் முதலமைச்சருக்கு, தமிழக அரசுக்கு எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் வாசிக்கிறோம், இந்த இடத்துல நிறைவேற்றுறேன். அந்த தீர்மானத்தை அந்த அரசு கண்டு இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமா அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தீர்மானம் 1, ஏழைகள் சொந்த வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் கணக்கெடு. சொந்த விவசாய நிலம் இல்லாதவர்கள் எத்தனை குடும்பங்கள், சொந்த விவசாய நிலம் இல்லாதவர்கள் எத்தனை குடும்பங்கள். நீ எதை கணக்கெடுப்பியோ கணக்கெடுக்க மாட்டியோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதை 2ஐயும் நீங்கள் முதல்ல கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து இந்த நாட்டுக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னு பட்டவர்த்தமாக நீ சொல்லியே ஆகணும், சொல்லணும். ஏன்னா இங்கே மூட மந்திரமாக இருக்கு, இது நல்லா இல்லை. மக்களுக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி செய்யுங்க. அப்படி செய்யலைன்னா நான் இது மாதிரி கூட்டத்தை போட்டு இப்படி தான் பேச வேண்டியது வரும். நான் நிறைய பேசுவேன். அடுத்தபடியாக குடும்ப தலைவிக்கு வழங்கப்படும் உரிமை தொகை, கலைஞர் குடும்ப தொகை. அந்த உரிமை தொகை நிறைய பேருக்கு வழங்கியிருக்காங்க, சில பேருக்கு வழங்காமல் இருக்கு. அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நல்லா கேட்டுக்கணும் தோழர்களை, 1000 ரூபாயை 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபா கொடுக்குறீங்க, வாங்காதவங்களுக்கு நல்லா யோசிக்கணும். 1, இதில் ஒரு காமெடி இருக்கு, நீங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். யாரும் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன், தேங்காய் சீனிவாசன் நடித்தது. அதில் அவர் குருத வண்டி வச்சுருப்பார், அது ஒரு தொத்த குதிரை, நடக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஆளெல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியில் ஒரு நீள கம்பை கட்டுவார். அந்த குதிரைக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன புல்லுக்கட்டை கட்டி தொங்க விட்டுருவார். இது என்ன செய்ய, அந்த புல்லை பிடிக்கிறதுக்காக நடக்கும். அதை அந்த யார் ஆள் இறங்குற இடத்துல கொண்டு போய் அந்த புல்லை ஒசக்கத்துக்குள்ளே நின்றுடும். உடனே அந்த ஆள்லாம் இறங்கிடும். இறங்கின ஒரு பாடு மறுபடியும் புல்லை விடுவார். அந்த புல்லை பிடிக்கிறதுக்காகவே போய்கிட்டு இருக்கும். நடக்க முடியாத குதிரை அந்த புல்லுக்காகவே போடுவேன். அது கடைசி வரையும் புல்லையும் பிடிச்சதில்ல, நடையை நிப்பாட்டினது கிடையாது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சுட்டு கடைசியாக தகுதி பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்புறம் என்ன செய்ய, மனு கொடுத்தா கொடுக்கப்படும். நீங்கள் மனு எத்தனை மனு கொடுக்கறது? கலெக்டர் அம்மா இங்கே 2 தடவை வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாங்க. ஓடி ஓடி இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும் இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும்னு கூட்டி கொடுத்தாங்க. கொடுத்தவங்க வாங்க முடியல. இது எவ்வளோ பெரிய ஒரு இது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அரசியலை நான் உங்களை திட்டத்துக்காக நான் சொல்லலை. ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிங்க, தொலைநோக்கில் பாருங்க, தொலைநோக்கா பாருங்க. ஒருத்தன் கையில் உள்ளதை பிடிச்சி எடுத்து இன்னொருத்தன்ட்ட கொடுக்கறது, இதான் அரசா? இப்படிலாம் செய்வீங்களா? இந்த நாட்டில் வருமானம் என்ன, பூமியில இருந்து வருதா இல்லை மானத்துல இருந்து கொண்டுதா? மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு கொடுக்குறேங்கிறீங்க. ஓகே, நல்லா கொடுங்க, நிறையா கொடுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. நீங்கள் கொடுக்குறீங்க, மக்கள் வாங்கிக்கிறாங்க. அது ஒருத்தரை ஏமாற்றி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதை சிந்திக்க சொன்னேன், வேற உங்களை நான் எதையுமே சொல்லலை. அதை சிந்திங்க. யார் வந்தாலும் சரி, கொடுத்தா அதை கொடுங்க, முறையாக கொடுங்க.
2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கீங்க. இப்போ கொடுக்காதவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இதை கொஞ்சம் சிந்திச்சு கொடுத்தா கொடுக்கலையா நிப்பாடு. ஒன்றும் மோசம் இல்லை. கொடுத்தா எல்லாருக்கும் நிரந்தரமா கொடு, இல்ல நிப்பாட்டு. கொடுக்க கூடாது. மக்கள் பணம், யார் விட்ட பணம் இல்லை. ஒன்றும் பூமியில இருந்து தோண்டல, மானத்துல இருந்து கொட்டல. மக்களுடைய பணம், வரி பணம். கொடுத்தா சம எல்லாரும் கொடு, இல்ல நிப்பாடிக்க. அடுத்தபடியாக 60 வயசு 70 வயசு 80 வயசு இவங்க வந்து ரொம்ப முடியாதவங்க தான். 60 வயசு ஆயிட்டாலே ஒரு வேலை வெட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் 70 வயசு 80 வயசு. ஏங்க உங்களுக்கு சிந்திக்கவே வராதா? எல்லாருக்குமே சொல்றேன், யாராருக்கோ அள்ளி இறக்கிறீங்க, யாராருக்கோ கொடுக்குறீங்க. ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வயசானவங்களை பற்றி கண்ணே தெரியாதா உங்களுக்கு? ஓட்டே போடலையா? ஓட்டு போட மாட்டேங்கிறானா? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இந்த காசை இந்த வயசானவன் ஒரு 1000 ரூபா கொடுத்தா அவன் ஏதோ ஒரு டீயை குடிப்பான், தன்னுடைய குழந்தைங்க பேர பேத்தி இருக்கு போய் பார்ப்பான், போய் சந்தோஷமாக ஒரு தீன்பண்டத்தை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷப்படுவான். அவனை வாழ வைக்க வழி தெரியலையே உங்களுக்கு. பிள்ளைங்க சோறு போடுங்கிறது நீங்கள் நிச்சயமாக தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இல்லை. ஏன் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் அது உரைக்கும், உணர்வு வரும். நீங்கள் யாருமே அந்த இடத்துல இல்லை, உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதை அனுபவப்பட்டவனுக்கு தான் தெரியாது. அப்படி இருக்கல உங்களுக்கு அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய ஆளும் இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சாலும் கை தட்டுறதுக்கு ஆள் இருக்கு, சபாஸ் போட ஆள் இருக்கு. இருக்கிறவங்க கை தட்டுறவங்க, சபாஸ் போடுறவங்க. ஆகா புகழா தெரியுது, பிரமாதம், நீங்கள் செய்கிறதா கரெக்டுன்னு சொல்ல நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணுவீங்க. 2 பேருக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி. அதை ஒழுங்கா ஒரு இல்லாத எளியவன், ஒரு வறுமையில் உள்ளவன், ஒரு வயசானவன் ஒரு விஷயம் கேளுங்க, நடக்க முடியலைன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு ஊனமற்றவன், அந்த ஊனமற்றவன் நடக்க முடியாமல் இருக்கையில் அவனுக்கு தான் ஊன்றுகோல் வேணும். அவன் நடக்க முடியாமட்டு ஒரு கம்பை கொடுத்தா ஊனிக்கிட்டு நடக்கலாம், அதுதான் முறை. நல்லா நடக்கிறவன்கிட்ட ஒரு ஊன்றுகோலை கொடுத்தா 3வது காலை வச்சுக்கிட்ட நடக்க சொல்லுவீங்க போல இருக்கு. அப்படித்தான் தெரியுது. இதை சிந்திக்க தெரியலையா? சொல்லுங்க, இதை சிந்திக்க வரலையா உங்களுக்கு? சிந்திக்கணும், யாருக்கு செய்யணும்னு. இப்படி பசி விடுறேன்னு இருக்காங்க. ரைட்டு, எல்லாருக்கும் பசி விடுறேன்னு. அப்படி விடலைன்னா முதியோர்களுக்கு சேர்த்து பசி விட்டுருங்க, அதை நான் சொல்கிறேன். அடுத்தபடியா தோழர்களே, உன்னை கவனிங்க நல்லா. நம்ம நாட்டில் மணல் அள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. மணல் அள்ளக்கூடாதுன்னு சொன்ன உடனே மண்ணே அள்ளக்கூடாதுட்டாங்க. இதில் ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கான், ஆயிரக்கணக்கான தொழிலாளி, செங்கல் சூளை தொழிலாளி. அதில் நானும் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆயிரக்கணக்கான தொழிலாளி வேலை வாய்ப்பை இழந்து வேற வேலைக்கு போய் இப்போ அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கான். அது வேற விஷயம். அந்த நேரத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம்னு ஒன்றை ஏற்படுத்தி எல்லாரையும் போய் எழுதி ஒரு அட்டையை வாங்கிக்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அடிச்சு பிடிச்சி போய் எல்லாரும் எழுதி அட்டையை வாங்கினா எத்தனை பேர் இப்போ பணம் வாங்குறான்னு தெரியல. அந்த காசுல எங்கே போச்சுன்னே தெரியல. சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கிட்டாங்க, அது எங்கன்னு தெரியல. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, சில பேர் தொலைச்சிட்டான் அந்த கார்டை, வாங்க வழி தெரியல, அதுக்கு ஒரு திட்டமும் இல்லை, போன வரையும் போகட்டும்னு விட்டுட்டாங்க. அதை முதல்ல சரி பண்ணுங்க. நிறைய பாரு வறுமையில் இருக்கான். அந்த ஒரு உழைச்சவன், ஒரு முதலாளிக்கு உழைச்சவன், முதலாளிக்கிட்ட போய் நீ எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் உனக்கு உழைச்சேன், எனக்கு காசு கொடுக்கலாம் கேட்க முடியாது. அரசே முதலாளிக்கு உழைச்சவன், அவன் நீங்கள் தான் செய்யணும், அரசு தான் செய்யணும். அவனுக்கு உதவி செய்வதற்கு இந்த திட்டத்தை சரி பண்ணி கொடுத்துடணும். படித்த மாணவ மாணவிகள், இது ஒரு முக்கியமான விஷயம். படித்த மாணவ மாணவிகள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இழந்து இன்னைக்கு இருக்காங்க. தோழர்களே, இந்த படித்த மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. இது எப்படி தெரியுது? மாணவன்கிட்ட 1000 ரூபா கொடுத்தா வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பானா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு மகன் அவனை வளர்த்து அவனை படிக்க வச்சு அவன் சொந்த காலில் நிற்கணும்,
அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அவன் ஒரு குடும்பம் ஆகணும், நம்ம துணை இல்லாமல் வாழணும், அதுக்கு ஒரு வழியை தேடணும்னு சொல்லி வளர்த்து விடும்போது படிக்க வைக்கையில் இவங்க வேலை கிடைக்கல, வேலை இல்லை, 1000 ரூபா பணத்தை கொடுக்குறீங்க, வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியதானங்க, முடியலையா, தெரியலையா, என்ன இல்லை, எல்லாரையும் சொல்கிறேன், எல்லா அரசையும் சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை ஒரு வாய்ப்பை வழங்கி கொடுத்தாக்கா அவங்க எப்படியாவது அவங்க வாழ்வை சரி பண்ணிக்கிடுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 1000 ரூபா கொடுத்து உள்ளதையும் எடுக்க பார்க்குறீங்க. யோசிங்க, கொஞ்சம் தூரத்தில் யோசிச்சு பாருங்க, தூரத்தில் யோசிச்சு பார்த்தா தான் நல்லா தெரியும். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிற மாணவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சிந்திக்கலை. அரசே, வரப்போகும் அரசுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கல, எங்களை போன்றவர்கள் அவர கையில் கிடைச்சிடறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. எப்படி சொல்றது, வேலையை எப்படி உருவாக்கணும், எப்படி பண்ணணும்னு நாங்களே திட்டம் போட்டுருவோம். ஆனால் எங்களை அவங்களுக்கு தெரியலை, அதனால நாங்களும் அவங்கள தேடுறதில்லை. இது மாதிரி ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது. உருவாக்குறது யாரு? அரசு. நீங்கள் இது மாதிரி பண்ணையில் என்றாலும் ஒரு நாள் மாணவர்கள் மனம் வெறுத்து போய் என்னடா படிச்சிருந்த வேலை இல்லை, கஷ்டமாக இருக்கு, யாரோ எப்படியோ இருக்காங்க, நாம இப்படி இருக்கமே, படிச்சுட்டு விடக்கூடாது, இதுக்கு என்ன வழின்னு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடான்னு வச்சுக்கிறீங்க. என்ன பண்ண போறிய? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால முன்கூட்டியே சிந்திங்க. முன்கூட்டியே சிந்திச்சு அந்த மாணவிகளுக்கு எப்படி வேலையை வழங்குவது, எப்படி அவங்களை வாழ வைப்பது, அவர்கள் வாழ்விலே ஒளியேற்றுவது எப்படின்னு கண்டுபிடிச்சு தேடி அவங்கள வாழ வைங்க. வாழ வச்சிடலாம், நல்லது. இது ஒரு தீர்மானம். இங்க நகராட்சி பகுதியில் பெரியவங்க, வயசானவங்கலாம் எல்லா ஊர்லேயும் 100 நாள் வேலை இருக்குது தம்பி, ஆனால் நம்ம ஊரில் மட்டும் 100 நாள் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 100 நாள் வேலை கொடுத்தாங்கன்னு ஏதோ அந்த காசு இருந்துச்சுன்னா போதும், ஒரு டீ குடிப்போம், ஒரு செலவுக்காக, அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நகராட்சி பகுதின்னு. என்ன தம்பி இப்படி இருக்கு, நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்களே, இந்த இங்கே தான் நான் பேச முடியும். நான் போய் முதல்வர்கிட்ட போய், ஐயா இது மாதிரி கேட்குறாங்களே, நீங்கள் அந்த 100 நாள் வேலை இவங்களுக்கு கொடுங்க நான்லாம் சொல்ல முடியாது. அவங்க கட்சிக்காரங்களே போய் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? நான் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் நான் சொல்ல முடியும், இங்கே தான் நான் சொல்ல முடியும். 100 நாள் வேலை வேணும்னு ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க. அதை பார்த்து அரசு ஒரு பரிசீலனை பண்ணி இந்த நகராட்சி பகுதியில் 100 நாள் வேலை எப்படி கொடுக்கலாம், எப்படி செய்யலாம், என்ன மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாடலாம்னு சொல்லி இந்த முடியாதவங்க, ஏழைகள், ரொம்ப வயசானவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த 100 நாள் வேலையை இந்த நகராட்சி பகுதியில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் இது மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தோழர்களே, காரல் மார்க்ஸை பற்றி நான் சொன்னேன். ஒரு விஷயம் நான் நேரப்பட பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்ல வேண்டியதுகளை இன்னைக்கு சொல்லலை, நான் அப்புறம் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கிறேங்க. நான் ஒரு காலத்தில் தொழிலாளி, இப்போவும் தொழிலாளி தான், ஆனால் வேலை செய்ய முடியாது. அதனால் நான் கொஞ்சம் இப்படி திட்டேன். ஒரு கூட்டம் ஒன்று அமைச்சிருந்தோம், ஒரு மாநாடு. அதில் பேரணி தலைவர் நானும் இன்னொரு படித்த இளைஞர், ஒரு 30 வயசு பையன், அவர் நான். என்னை நிற்க சொன்னாங்க, நான் மட்டும் நிற்கக்கூடாது, அவரை நிப்பாட்டுங்க, படிச்சிருக்காருன்னு சொல்லி 2 பேரும் பேரணி தலைவர்கள். அப்போ நான் தொழிலாளி, எனக்கு 4 பக்கம் ஆள் வேலை செய்யுது, நான் ஒரு கான்ட்ரிக். இதை ஏன் சொல்றேன்னா, என் வாழ்வுக்காக சொல்லலை, என்னுடைய ஒருத்தன் வாழ்வு தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு, அதுக்காக உங்களை எடுத்து சொல்றேன். அப்ப இந்த பேரணி தலைவர்னா பெரிய மாநாடு. அப்ப நான் அந்த பேரணி தலைவர் கூட்டம் நடக்கையில் என்னிட்ட வேலை செஞ்ச தொழிலாளர்கள் அவங்கள்ட்ட கொண்டு இந்த நோட்டீஸை கொடுத்து, ஐயா எத்தனாம் தேதி கூட்டம் நடக்குது, எல்லாரும் வந்துருங்க, முதலாளிகிட்ட அந்த நோட்டீஸை கொடுத்துறாதீங்க, வேலை கெட்டு போகும், நீங்க வச்சுக்கிறீங்க, அன்னைக்கு வேலையை நிப்பாட்டு, எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து சொன்னேன். தொழிலாளர் கூட்டம், அது மாநாடு, தொழிலாளர் மாநாடு, தொழிலாளர் கூட்டம் நமக்காக நடத்துறது, வந்துருங்கன்னு சொன்னேன். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நேராக கூட்டிகிட்டு போய் எனக்கு தெரியாமல் முதலாளிகிட்ட கொடுத்துட்டாரு. முதலாளிகிட்ட கொடுத்த உடனே அவர் வாங்கி படித்து பார்த்தாரு, தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளரா? அப்படியா, சரி சரியா, இப்போ நீங்களாம் போகணுமா? ஆமாம் கூப்பிட்டுருக்காருல, நாங்கள் போகணும்ல. போட வாங்கின கடனை கொடுத்துக்கிட்டு போ.
இல்லை முண்டாம வேலையை பாரு. அவரு தானே கூப்பிட்டாரு, அவன் கூப்பிட்டா கூப்பிட்டு போறாயா, போனேன் அவன் போயிட்டு போறான், உங்க வேலையை பாரியா நான் பார்த்துக்கிறேன். நீ போனேன்னா வாங்கின கடனை கொடுக்கணும், உடனே விட மாட்டேன். இல்லைங்க அதுக்கு தாங்க உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். சோழியை முடிச்சு விட்டா. உடனே முதலாளி கூப்பிட்டார். என்னையா மாநாடுலாம் நடத்திடலாம்? ஆமாம் முதலாளி, என்ன செய்யறது, தொழிலாளர் கூட்டம் மாநாடு நடத்தணும், என்ன இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டில்ல, நீங்கள் இனிமேல் முதல்வரை பார்ப்பியா, அப்புறம் பிரதமரை பார்ப்பியா, பெரிய பெரிய லெவலில் போயிடுவில்ல. சும்மா இருங்க முதலாளி, ஏதோ ஒரு கூட்டம் நடத்துகிறோம்னா அதுக்காக அங்கெல்லாம் போக முடியுமா? இல்லை 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 பரவாயில்ல, அது இருக்கட்டும். அதே தேதியில் எனக்கு வேலை பார்க்கணும், இந்த வேலையை முடிக்கணும். முதலாளி 2 நாள் பொறுத்துக்கிறங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். இந்த வேலையெல்லாம் பேசக்கூடாது, அன்னைக்கு தான் எனக்கு வேலையை ஆரம்பிக்கணும். அது என்ன சொல்கிறது, நான் போகிறதா வேலை செய்கிறதா? எனக்கு 5 லட்சம் ரூபா, அது அந்த கான்ட்ராக்ட். தோழர்களே கேளுங்க, தொழிலாளிகள் நஷ்டப்படுறது ஒரு விஷயத்தை நல்லா கேட்கணும். அது 5 லட்சம் ரூபா எனக்கு கான்ட்ராக்ட், நான் ஆளு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உடனே போகக்கூடாது, என் வேலையை முடிக்கணும். இல்லை முதலாளி நான் போயிட்டு தான் வருவேன். சார் போ, மாநாடு முடிச்சு வர்றேன். உடனே அடுத்த ஆளை கூப்பிட்டு, என்கிட்ட வேலை செஞ்சவனையை கூப்பிட்டு, நீனே இந்த வேலையை பார், வரக்கூடாது. உடனே பார்த்தாரு, நான் என்ன செய்வேன், அவர் முதலாளி சொல்கிறாரு, நான் அதான் செய்ய முடியும், நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, போ செய்கிறான்னு விட்டுட்டேன். ஆனால் அது உருப்படலை, அது வேறு விஷயம். தொழிலாளி தான் தொழிலாளியை செய்ய முடியும், இடையில வந்தவன் செய்ய முடியாது, அது உருப்படலை, அது போச்சு. நான் நஷ்டப்பட்டது வேறு. 5 லட்சம் ரூபாய் எனக்கு அன்னைக்கு நான் வேலை செஞ்சிருந்தால் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும், அது என்னுடைய வாழ்வாதாரம். அது அந்த வாழ்வாதாரம் கெடுத்துட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு தொழிலாளி முன்னேறக்கூடாது, இது மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது, அவன் நாளும் தெரியக்கூடாது. தொழிலாளர்களே, உங்களை வளைச்சு போட்டு வச்சிருக்கிறது யார் தெரியுமா? நீ எங்கேயும் போகக்கூடாது. ஒரு ஏழையினுடைய மகன் இன்ஜினியருக்கு படித்தான், ஏதோ அப்படி இப்படி படித்து ஒரு வேலைக்கு வந்துட்டான். அவன் 2 மிஷினை வச்சுக்கிட்டு 10-15 பேரை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது இவங்களுக்காக, தொழிலாளர் கூட்டம்னு. நோட்டீஸை கொடுத்து வாங்கையாகரம் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஏழை விட்டு மகன், அவன் கொஞ்சம் வசதி ஆகிட்டான். ஏன்னா படித்தான், இன்ஜினியர் ஆனால், பல 10 ஆளை வச்சு வேலை செஞ்சான், அவன் அதுலேருந்து முன்னேறிட்டான். அன்னைக்கு கூட்டம் நடக்குது, அன்னைக்கு தான் அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தாண்டா ஆரம்பிக்கணும்னு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டான். கூப்பிட்டான், என் வேலையை போட்டு நீ போன, நான் அடுத்த ஆளை கூப்பிட்டுருவேன், நாளைக்கு உனக்கு வேலை இல்லை. என்ன செய்வது? இவன் என்ன வசதி படைச்சவனா? போடா, உடைய தெரியும், நான் கூடத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணும், நாளைக்கு சிலருக்கு வேணும், நம்ம குடும்பம் கெட்டு போகும். அந்த கூட்டத்துக்கே வர முடியலை. இங்கே வேலை செஞ்சான். ஏயா நீங்கெல்லாம் தொழிலாளியை வச்சு, தொழிலாளர் சங்கத்தை வச்சு இந்த தொழிலாளிகளை முன்னேற்றிடுவிய, அந்த தொழிலாளி உங்களை வச்சு முன்னேறிடுவான். நீங்கள் சங்கத்தை அமைச்சுக்கிருவிய. என்ன அப்பாவே, அவன் அப்பாவே, கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன், வாயிருந்தும் ஊமை, கால்கையில் இருந்தும் மூடவன், பாமரன். அவனுக்கு என்ன செய்யற தெரியல. யாருன்னா அவனை அப்படியே வச்சிருக்கிறீங்க, அவனை முன்னேறவே விடலை. நீங்க தான் விடலை.